அன்பர்களே, மனிதர்கள் பாவம் செய்வதற்கு பேய் தூண்டிய வண்ணமாக இருக்கிறது. அதற்காக அந்த பேய் என்ன விதமான வஞ்சக தந்திரங்களை எல்லாம் கடைப்பிடிக்கிறது என்பதை, அதிலே ஒரு வஞ்சக தந்திரம் என்ன என்பதை இன்றைய செய்யுள், இறையடியார் வீரமாமுனிவருடைய செய்யுள் நமக்கு உணர்த்துகிறது. அது என்ன என்று பார்ப்போம். அஞ்சினார் எனில் அமைதிர் ஓர் முறை என்பாய், வஞ்சத்து எஞ்சியலாய் எனில் இணங்குவர். இணங்கிய பின்றை நஞ்சியலான் அவை நறுமை என்று உணர்ந்து நிற்பவரோ மஞ்சள் வாழ் உயர் வரை பெயர்ந்து எழுந்த கல் போன்றே என்கிறது. இதன் பொருள் என்ன என்றால், சிலர் பாவத்திற்கு அஞ்சுவார்கள். அஞ்சினார் என்றால் ஒரு தடவை மட்டும் இதற்கு இணங்குங்கள் என்று கூறுவாய். அவ்வாறு வஞ்சகத்தில் தளர்தாது இருப்பாயானால் அவரும் இணங்குவர். அவ்வாறு ஒரு தடவை இணங்கிய பின் இப்பாவம் நஞ்சிலர் நன்மை என்று உணர்வர். அவ்வாறு உணர்ந்த பின் மேகத்தோடு கூடி வாழும் உயர்ந்த மலையினின்று பெயர்ந்து விழுந்த கல் போன்று மேலும் மேலும் பாவத்தில் உருண்டு விழாதிருப்பரோ. சாத்தான் குட்டி பிசாசுகளுக்கு கூறுகிற ஆலோசனை, மனிதர்களை எப்படி கெடுப்பது என்பதற்கு காட்டுகிற தந்திரம் என்ன என்றால், ஒரு சிலர் பாவத்திற்கு அஞ்சுவார்கள். அவர்களிடம் இந்த ஒரு தடவை மட்டும் முயலுங்கள் என்று வஞ்சமாக சொல்லுங்கள், மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். அது மோசமில்லை என்று உணர்வர். பிறகு உயர்ந்த மலையிலிருந்து உருளும் கல் போல பாவத்தை குவிப்பர். அஞ்சினார் எனில் அமைதிரோர் முறை என்பாய், வஞ்சத்து எஞ்சலா எனில் இணங்குவர். இணங்கிய பின்றை நஞ்சலா நவை நறுமை என்று உணர்ந்து நிற்பவரோ மஞ்சள் வாழ் உயர் வரையென பெயர்ந்து எழுந்தகள் போன்றே என்று கூறுகிறார். அதாவது, ஒரு சிலர் உண்மையிலேயே பாவத்திற்கு அஞ்சுவார்கள். அவர்களை எப்படி மயக்குவது? திருப்பி திருப்பி பாவம் செய்ய வேண்டியதில்லை, இந்த ஒரு தடவை மட்டும் செய் என்று சொல்லு. அதை திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இரு. அதனால் எறும்பு ஊற அம்மி தேயும் என்பது போல அவர்களோட மனசு மாறி ஒரு முறை அவர்கள் பாவத்தில் விழுந்து விட்டால் அது அவ்வளவு மோசமில்லை என்று நினைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் பாவத்திலே வீழ்வார்கள். அது மலையிலிருந்து உருளும் கல் போன்று இருக்கும். அதை நிறுத்த முடியாது. அவர்கள் பாவம் செய்வதை நிறுத்த முடியாது. அதனால் ஒரே ஒரு முறை மட்டும் இந்த பாவத்தை செய் என்று தூண்டிக்கொண்டே இரு என்று குட்டி பிசாசுகளுக்கு சாத்தான் ஓதுகிறதாக இந்த செய்யுள் அமைகிறது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அனுபவம் இதுதானே.